அனைவருக்கும் வணக்கம். தீபங்களின் மாதமான திருக்கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய மகாஜோதி வெகு பிரசித்தம். இந்த மகா தீப திருவிழாவானது வெகு விமர்சையாக சிவனடியார்களாலும் பக்த ஜனங்களாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு மகா திருவிழாவாகும். இந்த திருவிழாவில் மகா தீபத்தை அண்ணாமலை மீது ஏற்றிய பின்பு வீட்டில் நாம் என்ன செய்தால் அண்ணாமலையார் நம் வீட்டுக்கு எழுந்தருள்வார் அப்படிங்கிறத பற்றியும், அதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், தீபம் ஏற்றியவுடன் ஒரு 20 to 30 வினாடிகள் மட்டும் வெளியே வந்து தாண்டவம் ஆடி செல்லக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் நமக்கு என்ன தத்துவத்தை, என்ன உண்மையை நமக்கு விளக்குகிறார் அப்படிங்கிறத பற்றியும், இந்த தீப திருவிழா எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் மிக விளக்கமாக காணலாம். முதல்ல இந்த தீப திருவிழா எப்படி தோன்றியது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கதை தெரிந்திருக்கும். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவர்கள் என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு போராட்டம் நடக்கின்றது, ஒரு போர் நடக்கின்றது. அப்பொழுது சிவபெருமான் அவர்கள் இருவருக்கும் முன்னால் தோன்றி மகாஜோதி ஸ்வரூபமாக தோன்றி, என் அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பிரம்மா அன்னப்பறவையாக மாறி மேல் நோக்கி செல்கிறார். விஷ்ணு வராக ரூபமாக மாறி கீழே பூமியை குடைந்து கொண்டு செல்கிறார். விஷ்ணு பல யுகங்கள் செல்கிறார், கண்டுபிடிக்க முடியவில்லை பாதத்தை, அந்த திருப்பாதத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கின்ற உண்மையை சிவபெருமானிடம் ஒத்துக்கொள்கிறார். பிரம்மா மேலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு தாழம்பூ வருகிறது. அந்த தாழம்பூவிடம் கேட்கிறார், சிவபெருமானுடைய திருமுடியை காண்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்கிறார். சிவபெருமானுடைய திருமுடி மீது இட்ட நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு பல யுகங்கள் ஆனது, அதனால சிவபெருமானுடைய திருமுடியை காண்பது என்பது உங்களால் நடக்காத காரியம், அதனால் நீங்க போய் சிவபெருமான் கிட்ட உங்க திருமுடியை கண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு தாழம்பூ சொல்லவும், இந்த உண்மையை அறிந்த சிவபெருமான் தாழம்பூவுக்கும் பிரம்மாவுக்கும் சாபம் கொடுத்ததாகவும் விஷ்ணுவுக்கு வரம் அருளியதாகவும் சொல்வார்கள். இதனாலதான் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழா தோன்றியது அப்படின்னு சொல்வார்கள். இது நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதை. இந்த அண்ணாமலையில் தீபம் ஏற்றியவுடன் நாம என்ன வீட்டில் செஞ்சோம்னா சிவபெருமான் நம்முடைய வீட்டில், அதாவது அண்ணாமலையார் நம்முடைய வீட்டில் எழுந்தருள்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அகண்ட தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் உயரமான ஒரு பகுதியில், மாடி வீடாக இருந்தால் வீட்டுக்கு மேலே ஏற்றலாம், ஒரு உயரமான இடத்துல. இல்லைன்னா வீட்டில் வாசலில் கூட கொஞ்சம் உயரமாக பண்ணி உயரமாக ஒரு குத்து விளக்கு அது போல் ஏற்றலாம். ஒரு அகண்ட தீபம் வைத்து, மண் தீபத்தை ஒரு அகண்ட தீபம் வைத்து அதில் தீபம் திரியிட்டு முடிந்தால் அந்த இரவு முழுவதும் எரியும்படியாக அந்த தீபத்தை ஏற்றி வைப்பது சிறப்பு. அப்படி ஏற்றி வைக்கும் பொழுது அண்ணாமலை ஜோதி 6 மணிக்கு ஏற்றுவாங்க அண்ணாமலையில். அந்த தீபம் ஏற்றிய உடனே இங்கே வீட்டில் இப்படி உயர்ந்த இடத்தில் நாம் அண்ணாமலையாருக்காக ஒரு ஜோதி ஏற்றி வைத்து அந்த தீபத்தை அண்ணாமலை தீபமாக, அண்ணாமலை மகா தீபமாக, ஜோதியாக நாம் எண்ணி தரிசித்து அதை பூஜிக்கும் பொழுது நமக்கு நம்முடைய வீட்டில் அண்ணாமலையார் நிச்சயமாக உண்ணாமலை அம்மையோடு விடையேறி வந்து எழுந்தருள்வார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரி, இப்படி நம்ம வீட்டில் அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது என்ன பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவம் அப்படின்னு சொன்னாலே மங்களம் அப்படிங்கிற பொருள். மங்களம் அப்படிங்கிற பொருள். மங்களம் அல்லது மங்களம்னா நிறைவு, மங்களம்னா மங்களகரமானது அப்படின்னு 2 அர்த்தமும் எடுத்துக்கொள்ளலாம். சிவம் அப்படின்னாலே மங்களகரமானது அப்படிங்கிறத அர்த்தம். சிவபெருமான் நம்முடைய வீட்டில் எழுந்தருளிட்டாருன்னு சொன்னாலே நமக்கு வேற என்ன வேண்டும்? சிவபெருமானே வந்துட்டாருன்னா வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை, அனைத்துமே நமக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே விலகும். நிச்சயமாக ஒரு வீட்டில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றும் பொழுது ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் கோடீஸ்வரங்க ஆயிடுவீங்க, பெரிய பணக்காரங்க ஆயிடுவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பலை. உண்மையில் என்னன்னா, சிவ சாரூபியம், சிவபெருமானுடைய அம்சமாக இந்த தீபத்தை ஏற்றி வைக்கும் பொழுது சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு நல்ல புத்தி கிடைக்கும். முதல்ல அந்த நல்ல புத்தி கிடைச்சதுனாலே, மனுஷனுக்கு வாழ்க்கையில நல்ல புத்தி கிடைச்சதுனாலே வாழ்க்கை நன்றாக இருக்கும். அது சிவபெருமானுடைய அனுகிரகத்தால், உமையம்மையுடைய, உண்ணாமலையம்மையுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல புத்தி, நல்ல வாழ்க்கை, நல்ல வளமான வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நமக்கு அமையும். இப்போ அண்ணாமலையில் அந்த மகாஜோதி ஏற்றிய பின்பு 20 to 30 வினாடிகள், 1 நிமிடம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, 20 to 30 வினாடிகள் வருடம் முழுவதும் வெளியே வராத அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வந்து ஒரு 20 to 30 வினாடிகள் ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவார். இப்படி 2 ஆட்டம், இப்படி 2 ஆட்டம், ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவார்.
அதுக்கு என்ன அர்த்தம், என்ன தத்துவத்தை, என்ன உண்மையை நமக்கு சுவாமி உணர்த்த வருகிறார் அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வர கோலம் அப்படின்னா ஆண் பெண் இணைந்த கோலம். ஆண் பெண்ணால் தான் இந்த உலகத்தில் உயிர்கள் ஜனித்துக் கொண்டிருக்கிறது. உலகில் உயிர்கள் ஜனிப்பதற்கு ஆண் பெண் என்ற இருபாலரும் தேவை. அந்த 2 பேரால் வரக்கூடிய மனிதர்கள் ஆடுகிறார்கள். ரொம்ப தலைகால் புரியாமல் ஆடுகிறார்கள். ஆடினாலும் ஒரே செகண்ட், ஒரு 20 நொடி 30 நொடிங்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஒரே செகண்ட், இவ்வளவுதான், நொடி பொழுதில் அந்த வாழ்க்கை முடிந்து விடும். அதனால அந்த ஆட்டத்தை விட்டு அனைத்திற்கும் காரணமாக, அனைத்திற்கும் மூலமாக நின்று ஆடக்கூடிய இந்த ஆடிய பாதனான என்னை பார், என்னை வந்து சேர்வாயாக அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் வருடம் முழுவதும் வெளியே வராத அந்த அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஒரு 20 to 30 வினாடிகள் வெளியே வந்து அந்த தீபத்தை தரிசித்து சுவாமியை தரிசிக்கிறார். தீப வடிவத்தில் இருக்கக்கூடிய சுவாமியை அர்த்தநாரீஸ்வரராக வந்து தரிசித்து 2 ஆட்டம், இப்படி 2 ஆட்டம், இப்படி 2 ஆட்டம் ஆடி காட்டி நமக்கு வந்து அந்த தத்துவத்தை, உலகம் நிலையற்றது, நானே நிலையானவன் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக சுவாமி வருகிறார். இந்த அண்ணாமலை ஜோதியை நீங்க யாரா இருந்தாலும் சரி, திருவண்ணாமலையில போய் தரிசிக்க முடிந்தால் நல்லது. திருவண்ணாமலையில போய் தரிசிக்க முடியல அப்படின்னா வீட்டுல மிக உயர்ந்த இடத்துல ஒரு அகண்ட தீபம் ஏற்றி பெரிய திரியாயிட்டு நல்ல பெரிய ஜோதியாக இருக்கும்படி ஏற்றி வைத்து அதை அண்ணாமலையாராக நினைத்து பாவித்து தரிசித்து அண்ணாமலையாருடைய பரிபூரண அருளை பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இந்த தீப திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அண்ணாமலையப்பனுடைய உண்ணாமலை அம்மையிடம் எது சொன்னாலும் அண்ணாமலையப்பரிடம் சொல்வார், சிபாரிசு செய்வார் அப்படிங்கிறது வந்து ஒரு பல வார்த்தை. இப்போ அண்ணாமலையப்பருக்கிட்ட ஏதாவது நம்ம சொல்லணும், அண்ணாமலையப்பர்கிட்ட ஏதாவது நம்ம வேண்டணும் அப்படின்னா உண்ணாமலை அம்மை கிட்ட சொன்னோம்னா போதும், அண்ணாமலையப்பர் நடத்தி கொடுப்பார். இப்போ உண்ணாமலை உடனாய அண்ணாமலையப்பருடைய பரிபூரண அருளை இந்த தீபத் திருநாளில் அனைவரும் பெற்று மகிழ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அனைவரும் வீட்டில் அண்ணாமலையாருக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக அண்ணாமலையப்பனுடைய அருளும் உண்ணாமலை அம்மையுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஓம் நம சிவாய.